டிடிஎஃப் வாசன் பிரச்சனை அவரை தேடி போதா இல்லை இவர் பிரச்சனையை தேடி போகிறான்னு தெரியல. பட் மாதம் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4-5 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டார். பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லைஃப் வந்து ஒவ்வொரு வாட்டி மேலே போகும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பிஸ்னஸ் வேறு ஆரம்பிச்சிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடங்கள் வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பைக்கில் வந்து நீங்கள் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைக் காணாமல் போணுச்சுன்னா அது இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, ஹார்ட்வேர் சப்போர்ட் எல்லாமே எங்கள் கம்பெனியே தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் வந்து பொய் சொல்கிறாரு. ஸோ 500 பொருளை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி அவர் வந்து 3500 விற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் 7000 பொருளை நாங்கள் 3000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் வேறு சொல்கிறாரு. அதுமாரி நிறைய அலிகேஷன் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையானு பார்த்தா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ்னால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைனாலேருந்து ஒரு பீஸ் ஒரு 500 பீஸே அவர் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 500-1000 பீஸ் இறக்குறாரு அப்படின்னாலுமே அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அப்புறம் சுங்க கட்டணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணாலுமே நிறைய அமௌண்ட்லாம் பே பண்ணி தான் ஒரு பொருளை அங்கே கொண்டு வராரு. ஓகே, இது வேணால் நீங்களே போய்ட்டு அலிபாபா ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே ஒரு சும்மா பேருக்குன்னு ஒரு 5 ப்ராடக்ட் ஆட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக வரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் அங்கேருந்து ஒரு சைனீஸ் ப்ராடக்ட்டை இங்கே கொண்டு வராரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு கம்பெனிகிட்ட தனியாக ஹையர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பே பண்ணி தான் ஆகணும். சும்மா எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கும் பே பண்ணியிருப்பார், ஜிபிஎஸ் ட்ராக்கருக்கும் பே பண்ணியிருப்பார், இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டுக்கும் பே பண்ணியிருப்பார். ஓகே, மேற்கொண்டு அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவர் சைட்லேருந்து கஸ்டமர் சப்போர்ட் அனுப்பி அதையும் அவர் சரி பண்ண வைக்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கும்போது அவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான ஒரு ப்ரைஸை வைக்க தான் செய்வார். இப்போ எல்லா கடையிலுமே பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி ஒன்று இருக்கும், ப்ரைஸ் ஒரு ரேட் இருக்கும். அதுமாரி தான் வரும். ஸோ எங்கள் ப்ராடக்ட் 7000 ஒருத்தர ப்ராடக்ட் நாங்கள் வந்து ஒரு 3000 தான் தரோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு காமனாக ஒரு பிஸ்னஸ்மேன் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, இங்கே ஃப்ளிப்கார்ட், அமேசான் எதில் வேணால் எடுத்து பாருங்களேன். 23,000 போட்டு அடிச்சுட்டு நாங்கள் வெறும் 5000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸை ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ போய்ட்டு இல்லை நீ ஏமாத்துற, நீ வந்து சைனீஸ் ப்ராடக்ட் உள்ளே கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு காசு, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலில் விற்கும்போது அவங்களோட செலவுகள் எல்லாம் கணக்கு பண்ணி அவங்களோட லாபத்தை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிடிஎஃப் வாசன் வந்து அவர் கரெக்டான ப்ராசஸ் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பார் நான் சொல்கிறேன். ஒருவேளை அவர் ப்ராடக்ட் ஏதாவது மால்ஃபங்க்ஷன் வருது, அதை வந்து ஒரு கஸ்டமர் கேர் மூலிமா டேக் கேர் பண்ணல, அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கல, ஸோ அவர் சொல்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் இன்னும் ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் நம்ம வந்து அவங்க கோவப்படலாமே ஒழிய நீ வந்து ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸுக்கு விற்கக்கூடாது, ஸோ இதோட நீ கம்மியாக விற்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ப்ராடக்ட்டுக்கு நாம் ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ இதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க, இல்லை அப்படின்னாலுமே தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான சினிமா சேவரை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.